நமது சரீரத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன் மாதிரியை வைக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரிக்கவில்லை. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் தெய்வீக சித்தமும் திட்டமும் இடம்பெற்றிருக்கிறது. தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படிக்கு கிறிஸ்துவானவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்பது மெய்யான சத்தியம். ஆனாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மாதிரியை பின் வைத்து போக வேண்டும் என்பதற்காக மாத்திரம் கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க தம்மையே ஒப்புக் கொடுத்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே பாடுகளை அனுபவித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவிய முறைமையின் பிரகாரம் ஆசாரியர்கள் தேவாலயத்திலே ஊழியம் செய்தார்கள். ஆரோனின் முறைமையின்படி ஆசாரியராக ஊழியம் செய்த அவர்களுக்கும் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வித்தியாசம் உண்டு. லேவியர்களும் ஆசாரியர்களும் மிருகங்களுடைய இரத்தத்தை பலிபீடத்திலே செலுத்தினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சொந்த இரத்தத்தையே பலிபீடத்திலே செலுத்தினார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம். இதற்காக கிறிஸ்துவானவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் தழும்புகளும் மரணமும் உண்டாயிற்று. இவையெல்லாம் பாடுகளுக்கு அடையாளம். நம்முடைய பாவங்களை சுமக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவானவர் பாடுகளை அனுபவித்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நாமே பாடுகளை அனுபவிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். இதன் பிரகாரம் நம்முடைய பாவங்களுக்காக நாமே மரிக்க வேண்டியவர்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார். நமக்கு வரவேண்டிய தண்டனைகளை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவானவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கிறிஸ்துவின் பாடுகளினால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இவை அனைத்தும் கிறிஸ்துவனுடைய பாடுகளின் கனிகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன் மாதிரியாகவும் கிறிஸ்துவானவர் நமக்காக பாடுபட்டார். அத்துடன் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு கிறிஸ்துவானவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கிறிஸ்துவின் மரணத்திற்கான காரணங்கள்: நாம் பாவங்களுக்கு சாகும்படியாக, நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் குணமாகும்படிக்கு